வணக்கம் நேர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. தேர்தல் களம் சூடாக தான் இருக்கிறது. இதை தாண்டி அரசியல் ரீதியாக நட்சத்திர வேட்பாளர்கள் யார் வெற்றி பெறுவார்கள், யார் வாக்குகளை பிரிப்பாங்க அப்படின்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. இந்த சூழல்ல தான் அதிமுக நான் தான் அப்படின்னு தொடர்ந்து கோரி வருகிறார் OPS. இதற்காக ஒரு தொகுதியில் போட்டிக்கிட்டு வெற்றி பெற்று எங்களை யார் நிரூபிப்போம் அப்படின்னு சுயேட்சையாக களத்தில் இறங்கி இருக்கிறார் ராமநாதபுரம் தொகுதியில். OPS அப்படின்ற பெயரோடு இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம், குரில் பன்னீர்செல்வமாக புதிதாக ஒரு 5 பேர் இந்த களத்தில் சுயேட்சைகளாக வேட்புமனுவை தாக்கல் செஞ்சுருக்காங்க. மொத்தம் ராமநாதபுரத்தில் 6 OPS. இது ஒருவர் நெடில், மற்றவர்கள் குறிலாக இருக்கிறாங்க. அழைக்கப்படுறது பன்னீர்செல்வம் OPS அப்படின்னு தான். இது சதிகாரர்களின் சூழ்ச்சி அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறாங்க. நேருக்கு நேர் சந்திக்க திராணியற்ற கோழைகள் அப்படின்னு சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் போன்றவர்கள்லாம் இந்த குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறாங்க. இன்னும் வெளிப்படையாகவே புகழேந்தி போன்றவர்கள் இது உதயகுமாருடைய சதிதான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு திரு புகழேந்தி போன்றவர்கள் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறாங்க. களத்தில் இத்தனை OPSகள் வாக்குகளை பிரிப்பாங்களா? ஏன் இங்கே ராமநாதபுரம் தொகுதியில் மட்டும் இத்தனை கான்சன்ட்ரேஷன், இத்தனை பன்னீர்செல்வம் அப்படின்ற கேள்விகளும் அரசியலில் எழுந்திருக்கிறது. OPS விசஸ் OPS சூழ்ச்சியா ராஜதந்திரமா விவாதிக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களோடு நம்முடைய முதுநிலை வழக்கறிஞர் திரு தமிழ்மணி நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அதே போல முன்னாள் MP திரு KC பழனிசாமி அவர்கள் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதே போல அதிமுக உரிமை மீட்பு குழுவிலிருந்து கொள்கை பரப்பு செயலாளர் திரு புகழேந்தி அவர்கள் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதே போல OPS ஆதரவு செய்தி தொடர்பாளர் அதிமுக உரிமை மீட்பு குழுவை சேர்ந்த திரு கண்ணன் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். சேலத்திலிருந்து வழக்கறிஞர் திரு மணிகண்டன் அவர்கள் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு மணிகண்டன்ட்ட ஆரம்பிக்கணும் அப்படின்னு. திரு மணிகண்டன் வணக்கம். எப்படி இத்தனை OPSஐ கண்டுபிடிச்சாங்க? தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். கார்கே அண்ணன் வந்துட்டாரா பெங்களூரு, அப்பதான் கச்சேரி கலக்கட்டும். சி கார்கே, திஸ் இஸ் தி இன்டரிம் ஆர்டர் ஆஃப் தி ECI, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இட் இஸ் ஒன்லி தி டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் ஃபார் ஈரோடு பை எலெக்ஷன் அப்படின்னு அண்ணன் இங்கிலீஷ்ல எல்லாம் பொழந்து கட்டுவாரு. அண்ணா எப்படின்னு இருக்கிறீங்க? அவர் பாவங்க ஏ ஃபார்ம்ல கையெழுத்து போடுறது சி கார்கே ஒன்லி OPS அண்ணன் தான் கையெழுத்து போட முடியும் அப்படின்னாரு. இன்னைக்கு ஏ ஃபார்ம், பி ஃபார்ம், சி ஃபார்ம், டி ஃபார்ம், இதுல எல்லாத்துலயும் பழனிசாமி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறாரு. அதில் இந்த G ஃபார்மை மட்டும் பார்த்த உடனே கசக்கி போட்டார். அது தெரியுதா? அந்த G ஃபார்மை பார்த்த உடனே இது நமக்கு ஆபாத ஃபார்ம்னு அதை மட்டும் கசக்கி தூக்கி போட்டாருங்க. பாவங்க. எனக்கு உண்மையாலுமே ஒரு காலத்தில் அதிமுகங்கிற 2 கோடி தொண்டர்கள் இருந்த கட்சியில் ஒருங்கிணைப்பாளராக இருந்து ஏ ஃபார்மில் கையெழுத்து போட்டுக்கிட்டு இருந்த அவரு இன்னைக்கு ஓட்டு போடுறதுக்கு ராமநாதபுரத்துக்கு போகணும்னா தன்னோட பேரு 6 பன்னீர்செல்வத்தில் எது நம்மளோட பேருன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு நேராக போய் பொத்தான அமைக்கக்கூடிய பரிதாப நிலையில் இருக்கிறாருங்க. உள்ளபடியே கண்டுபிடிச்சா ஏங்க நல்லா வேலை பண்ணீங்க. நான் உங்களுக்கு கரெக்டாக முகவரியோடு சொல்கிறேன். ராமநாதபுரம் கலெக்டர் ஆஃபீஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒச்சா தேவர் உசிலம்பட்டி பன்னீர்செல்வம் என் நண்பர் தான் மிச்சர் கடை வச்சிருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் மண்ணின் மைந்தர், நான் இந்த ராமநாதபுரத்திலே பிறந்து ராமநாதபுரத்திலே வாழ்ந்தேன், உசிலம்பட்டியிலேருந்து முன்னோர்கள், நான் இந்த மண்ணின் மைந்தர். அவர் என்னோட நண்பர் தான். உங்க நண்பர் இல்ல சொல்லிடுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த மண்ணின் மைந்தர், என் தொகுதியில என் பேரை வச்சுக்கிட்டு வேற எங்கேயோ இருந்து பெரியகுளம் தேனில இருந்து போட்டிட்டா விட்டுருவனா, ஒரு கை பாத்துறேன், 5 பேர்த்தையும் தோக்கடிப்பேன், நான் தான் 1000 ஓட்டுக்கு மேல வாங்குவேன். இன்னைக்கு காலையில பேசுறப்ப கூட என்கிட்ட அவர் சொன்னாருங்க. அதான் வரதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டேங்க, ராமன் எத்தனை ராமனடி. நான் என்னடாங்க அண்ணன் பேர் ஒரிஜினல் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒச்சா தேவர் பேச்சிமுத்து, தென்கரை பேச்சிமுத்துன்னு தான் அண்ணன் பேரு. அரசியலுக்காக அதை பன்னீர்செல்வம் மாத்திக்கிட்டாரு. ஆனா இந்த மாதிரி சிக்கல் பின்னாடி வரும்னு தெரிஞ்சிருந்தா நம்ம பிரபல பத்திரிகையாளர் சோ அந்த மாதிரி ஒத்த பேர்ல சோ வைகோ இல்லைன்னா மாசத்துல ஜூன் மாசம், ஜூலை மாசம், ஆகஸ்ட் மாசம் இப்படி ஏதாவது பேர் வச்சிருந்தாரு அந்த சிக்கல் வந்திருக்காது. இல்ல அதாவதுங்க ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேங்க.
கேட்போம் நான் திரு புகழேந்தி அவர்கள்ட்ட. முதல்ல திரு புகழேந்தி, இந்த பன்னீர்செல்வம் விஷயத்துக்கு அப்புறம் வருவான். ரெட்டைகளை முடக்குங்க இல்லை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டீங்க, எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இபிஎஸ் தான் அதிமுகன்னு கொடுத்துட்டாங்க. உங்களுடைய சட்ட முயற்சிகள் அனைத்தும் தோல்வியோ? குட் ஈவினிங் டு தந்தி டிவி. கார்கே, ரொம்ப காரமா கேக்குறேன், எந்த முட்டா பையன் சொன்னா ஆர்டர் வச்சிருக்கீங்களா? இல்ல எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து இப்ப உங்களுக்கு பன்னீர்செல்வத்துக்கு கொடுத்து கொடுக்கல, எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டாங்கன்னு ஆர்டர் கையில் வச்சிருக்கீங்களா? இபிஎஸ் ஒதுக்கலையா சார் இன்னைக்கு மதிய செய்தி? என்னங்க கேட்கறவன் தான் முட்டா பையன் பேசிட்டு இருக்கிறானா? எவனோ சொன்னான்னு சொல்லி நீங்களும் பேசுறேன், என்ன அர்த்தம்? வார்த்தைகள் இல்ல, வார்த்தையே கிடையாது, உண்மைதான் பேசுறேன். அப்ப இன்னும் நம்புறீங்களா சார்? இந்த நம்புறீங்களா மேனிபுலேட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. டிபேட்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. இது வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் இருந்து கம்யூனிகேஷன் இல்ல, எனக்கும் இல்ல, கேஸ் போட்ட ஆளுக்கு ஓபிஎஸ்க்கு இல்ல, இந்த பெரிய மனுஷன் மாதிரி தூங்கி வச்சு பேசுற இபிஎஸ்க்கும் கிடையாது. என்னங்க அர்த்தம் இது? ஏதாவது ஒரு பொய் செய்தி, அதாவது எலெக்ஷன் கமிஷன் என்ன முடிவெடுத்தாலும் ஏத்துக்கிறோம்னு சொல்லிட்டோம். எங்கேயாவது இந்தியால இங்கதான் நிக்கணும் அங்கதான் நிக்கணும் ஏதாவது இருக்கா? கார்கே வயநாட்டுல போய் ராகுல் காந்தி நின்று ஜெயிக்கலையா? நிக்கல, எங்க வேணா நிக்கலாம், அது உரிமை, அது உரிமை, இந்திய அரசமைப்பு உரிமை. சார், ராமநாடுன்ற பகுதி உள்ள வர முடியாம பயந்துகிட்டு அரசியல்ல ஒதுங்கி இருந்தாலே சிஎம் போனோடனே பின்னாடி போய் பயந்து உள்ள போய் பசுமொன்னையா பிறந்தநாள் அன்னைக்கு போய் இப்படி தலையை காமிச்சிட்டு ஓடின கதியெல்லாம் ஓபிஎஸ் அன்னைக்கு இல்ல சார். ஒரு இடம் தான் 39ல ஜெயிச்சது போன தடவை. பாருங்க ராம்நாடுல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. நீங்க கேட்டதானே கரெக்ட். என்னத்துக்கு ஊர்ல இருக்க ஓபிஎஸ் எல்லாம் பிடிச்சு வந்து நிறுத்துறாங்க? மண்டியா சார், அப்புறமா லூஸ் தரமா பேசினா நடுவுல பேசுறான்னு விவாதமா இருக்கணும். அங்க அண்ணன் மணியன் உட்காந்துருக்காரு, அவரோட நான் பேச தயாரா இருந்தாலும் நான் கண்ணன் என் தம்பி இருக்கான் கண்ணன் அவரோட பேசிக்கிட்டோம். நான் பேச விரும்பல. நான் ரெண்டாவது விஷயம், மண்டியான்ற இதுல மைசூர்ல மண்டியால 15 கேண்டிடேட் போட்டாங்க. இதே மாதிரி கார்கே 15 கேண்டிடேட் இதே மாதிரி ஆள் பிடிச்சு காசு கொடுத்து அவனை இவன் எவனுக்கு பிறந்தா அவனுக்கு பிறந்தா அப்பா பேர்லாம் தெரியாது, ஆனா அந்த இன்சூரன்ஸ் இருந்தா போதும் கூட்டு வந்து அங்க நிறுத்திக்கிறது கேவலமான செயல் இல்ல. அப்படி தோக்கடிக்கணும்னு ஒரு ஒருங்கிணைப்பாளர் அது ஒண்ணு தேர்ந்தெடுத்து 5 வருஷம் பதவி அதை புடுங்கியாச்சு. அப்புறம் அம்பா பதவி அடைய மாட்டேன், அதை போய் பொதுச் செயலர் பதவி அம்பாட்ட இருந்து புடுங்கியாச்சு. ஒன்ன விடலைங்க, எல்லாத்தையும் பண்ணி எதிர்கட்சி தலைவர் புடுங்கியாச்சு. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இப்போ ஒருத்தர் எலெக்ஷன்ல நிக்கிறாருன்னா தில்லு இருந்தா நில்லு, எழுத்து நில்லுங்க, எவ்வளவு பேர் வேணாலும் வாங்க. இவங்க தான் பண்ணாங்கன்னு எப்படி சொல்றீங்க? நீங்க உதயகுமார குற்றம் சாட்டுறீங்க, அவர் தான் பண்ணாரு, உங்களுக்கு தெரியுமா? இல்ல, என் கூட நண்பர் தானே, அவர் என்ன பண்ணுவார் எனக்கு தெரியும். அவருடைய எலெக்ஷன் வேலையெல்லாம் இப்பயும் சொல்றேன், அருமையான ஒரு எலெக்ஷன் ஒர்க்லாம் அருமையான ஆள், இந்த வேலையெல்லாம் பண்ணுவார் அவரு, எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சதால தான் நான் டெல்லியில சொன்னேன். ஆகவே ஒரு கம்யூனிகேஷனே வரல கார்கே. வந்துச்சுன்னா நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஐ கேனாட் டினி. சப்போஸ் இன்னைக்கு கொடுத்தாச்சு, நாங்க சார் நாங்க பிரின்சிபலா இருக்கோம் சார், சட்டத்தை மீறல, ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் எலெக்ஷன் கமிஷன் சொன்னாதான் சைன் பண்ண முடியும். அதையும் மீறி பழனிசாமி கொடுத்தா நாளைக்கு இதே கண்டெம்டா போய் முடிஞ்சிடும், கோர்ட்டுக்கு போறோம். நான் என்ன சொல்ல வந்த நேத்தி, நான் தான் சார் ரெட்டையிலையை தடுக்கணும்னு சொன்னேன். நான் உண்மையை சொல்றேன், தொடர் தோல்விகள் தாங்க முடியல. தலைவர் உருவாக்கிய சின்னம், தலைவர் இந்த மண்ணில மறைகிற வரைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெற்றி ஒன்றை தான் கண்டார், தோல்வி என்பதே தெரியாமல் இருந்தார் அந்த தலைவர். அதுக்கு பின்னாலே அம்மா ஒரு தடவை விட்டா கூட மறுதடவை விடுறது இல்ல, பார்த்துட்டாங்க, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஆகவே அத்தனையும் சந்தித்து இன்னல்களை சந்தித்த தலைவி கடைசியா சாகிறதுக்கு முன்னாடி 2வது முறை ஆட்சியை கொடுத்துட்டு போனாங்க. நடந்ததா இல்லையா? ஆனா அந்த சின்னத்தை உள்ளாட்சியில தோத்துறது, பாராளுமன்ற தோத்துறது, சட்டமன்றத்துல தோக்குறது, இடைத்தேர்தல்ல தோக்குறது, என்ன சார் இது? முனிசிபாலிட்டியில 0 பேரு வச்சு. அதனாலதான் சொன்ன கார்கே, அந்த சின்னம் இல்லைனாலும் இப்ப பரவாயில்ல, எப்பயாவது புத்தி வந்து பழனிசாமி வந்து மன்னிப்பு கேட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒழுங்கா வந்தா கூட அந்த கட்சி உருவிடும், நல்லா இருக்கும்னு நினைச்சா அது அந்த நேரத்துல நடக்கட்டும். இது அடிக்கடி மணி என்ன சொல்லியிருக்காரு இந்த டிபேட்லயே. ஆனா நான் என்ன சொல்ல வரேன், அது வரைக்கும் தோல்வி ரெட்டையிலைக்கு வேணாம், மறுபடியும் எல்லாத்தையும் தோத்துட்டு வந்து மறுபடியும் சாயம் பூசுறா என்ன அர்த்தம்? சார், ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் என்ற ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசம் வெற்றி பெறத யாராலும் தடுக்க முடியாது. கேட்போம் நான் திரு தமிழ்மணி அவர்கள்ட்ட. இரட்டை இலை இருக்கு, கட்சி அலுவலகம் இருக்கு, அதோடு தான் அதிமுக வேட்பாளர் ரெட்டலைக்குன்னு ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு இபிஎஸ். அப்படி இருந்தும் ஓபிஎஸ்க்கு எதிராக இத்தனை பேர் களத்துக்கு போறாங்க அப்படின்னா இதன் பின்னால அதிமுக இருக்குமோ, அதிமுகவுடைய சூழ்ச்சியோன்ற கேள்வி எழுப்புறாங்கல்ல.
சார் அந்த அதிமுக ஏதாவது செய்திருக்குமான்னா எஸ்ன்னு சொல்கிறதுக்கு என்கிட்ட மெட்டீரியல் கிடையாது, நோன்னு சொல்கிறதுக்கு என்கிட்ட மெட்டீரியல் கிடையாது. பல பேர் உங்கள் அப்பாவுக்கு தான் நீ பிறந்தியான்னு கேட்டால் கூட மெட்டீரியல் கிடையாது. எங்கள் அம்மா சொன்னாங்க, அவ்வளவுதான். எல்லாருக்குமே பொருந்துது. அதனால் இது ஒரு சூழ்ச்சியான்னு கேட்டால் அரசியலில் எல்லாமே ராஜதந்திரம் தான். சூழ்ச்சிங்கிற வார்த்தை அரசியலில் கிடையாது. மெய்போலுமே எந்த காலத்தில் சொன்னால் அப்படி கிடையவே கிடையாது. என்னுடைய தந்தையின் பெயர் தாய் சொன்னதால் ஏற்றுக்கொண்டேன், அவ்வளவுதான். இதில் எது ஒரிஜினல் ஓ அப்படிங்கிறது தான் 6ஓ 5ஓ நாளைக்கு என்ன ஆகலாம். ஒன்றே ஒன்றா தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அப்புறம் தெரியும் இல்லை அது அது அரசியலில் மிகப்பெரிய ஆட்கள் காமராஜ் தோற்ற பிறகு, அண்ணா தோற்ற பிறகு, இந்திரா காந்தி தோற்ற பிறகு நான் சொல்ல விரும்பலை. ஓட்டு யார் வேணால் தோக்கலாம் அல்ல. எனக்கு தெரிஞ்ச முதல் ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் ஒருங்கிணைப்பாளர். ஆம், நான் மறுக்கலை சார். நேற்று நாமினேஷன் தாக்கல் பண்ணாருங்கிறது என்னுடைய நினைவு. அவர் ஏடிஎம்கேன்னு நாமினேஷன் தாக்கல் பண்ணாரா, இண்டிபெண்டன்ட்னு பண்ணார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு அதை பேசுகிறதுல இந்த கட்சி எங்ககிட்ட இருக்கு, கத்திரிக்காய் எங்ககிட்ட இருக்கு, சவுண்டு விட்டுக்கிட்டே இருங்க. அவர் யார் நாமினேஷன் போட்டாரோ அவர் இண்டிபெண்டன்ட் நேற்று போட்டுட்ட பிறகு இல்லை அவரே ஒத்துக்கிட்டார், சுயேட்சையா நான் நிற்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. இன்னும் சொல்ல சிவில் கேஸ் இருக்கிறதால நான் சுயேட்சையா நிற்கிறேன்றாரு சார். அவர் நேற்று நாமினேஷனில் சுயேட்சைன்னு போட்டார் சார். ஆன் ரெக்கார்டு சுயேட்சைன்னு அவர் ஒத்துக்கிட்ட பிறகு ஏவன் சொன்னா, எப்படி சொன்னாங்க, இதெல்லாம் அதாவது ஒரு கேள்வியே அதுக்கு பதில் சொல்லாமல் அவர் நேற்று ஏடிஎம்கேன்னு போட்டிருந்தாங்கன்னா அது வேற பிரச்சனை, நம்ம கேட்க மாட்டோம் அந்த கேள்வியை. அவருக்கு தெரியும் தான் யாருன்னு. திரு ஓ பன்னீர்செல்வத்துக்கு, முன்னாள் முதலமைச்சருக்கு தான் நாமினேஷன் போடுறப்ப என்னவாக தான் இருக்கிறோம்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கணும், குறைஞ்சது ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு. அவர் இண்டிபெண்டன்ட்னு போட்டிருக்கிறார். அதுக்கு பிறகு அதில் ஒரு 10 பேர் கூட போடலாம், பெரிய அளவு ஓட்டு சிதறாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்போ சிம்பிள் தான். இல்லை அதுதான் எல்லாரும் சுயேட்சையாக வர்றப்போ அசெண்டிங் ஆர்டரில் வருது அப்படின்னா ஓபிஎஸ் வரும், தமிழில் வரும், சிம்பிள் வரும். எத்தனை பேர் பன்னீர்செல்வம் பேரை பார்த்து ஓட்டு போடுவாங்க? அப்படி இருக்குல்ல சார். அதைத்தான் இன்னைக்கு காலையில் நேற்று நினைக்கிறேன் சீமான் பதில் சொன்னார். இது ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. வைகோபால்சாமி பையனும் சொன்னார், 90% சிம்பது வச்சுருக்கிறாங்க, மொபைல் வச்சுருக்கிறாங்க. இந்த சின்னத்தை எங்களால் 2 நிமிஷத்துக்குள்ள கொண்டு தமிழ்நாடு பூரா சேர்த்துட முடியும். அவங்க பம்பரம் கேட்டு இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா, அப்ப துரை வையாபுரி இந்த கருத்து. என்னோட சந்தேகம், அவங்களுக்கு கட்சி இருக்கு சார். இப்போ ஓபிஎஸ் கிளைம் தான் பண்றாரு, அவர் உரிமை மீட்பு குழுன்னு அவர் கிளைம் பண்றாரு, ஆனா சுயேட்சையா இருக்காரு. அப்ப இவங்களுடைய ஆர்டர்லாம் வேற இடத்துல இருக்கும்ல, 45ஓ 50ஓ 60ஓ அப்படிதானே இருக்கும். இந்த கட்சி வச்சிருக்கவங்க முத பேலட்லயோ 2வது இதுலயே வந்துருவாங்க சார். அது சுயேட்சைன்னு வந்துறக்குள்ளேயே வந்துடும் சார். அதுல அதுக்கு என்ன சார் செய்ய முடியும்? நீ அவர் தான் சுயேட்சைன்னு அவரு ஒத்துக்கிட்டாருன்னு சொல்றேனே. 50 58 32 11 ஏபி ஆல்பபெட்டில் தான், பி கொஞ்சம் பின்னாடி வருது ஏபிசிடியில், அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா. அதனால் ஒன்ஸ் நீங்கள் சுயேட்சைன்னு ஒத்துக்கிட்டு அவர் நாமினேஷன் போட்ட பிறகு கூட இருந்தவங்கெல்லாம் ஏதோ சொல்கிறதுங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சரியில்லை. நான் முதலே சொல்லிட்டேன், சூழ்ச்சிங்கிற வார்த்தை அரசியலுக்கு கிடையாது, எல்லாமே ராஜதந்திரம் தான். கேட்போம் சார் கண்ணன் அவர்கள்ட்ட. இது ராஜதந்திரமாகவே இருந்தாலும் அதை கையாள வேண்டியது, எதிர்கொள்ள வேண்டியது திரு ஓபிஎஸ் தானே. அதை சூழ்ச்சி பண்ணிட்டீங்க, நேருக்கு நேர் சந்திக்க திராணி இல்லைன்றதெல்லாம் அரசியல் வசனத்துக்கு எடுபடலாம், களத்தில் எடுபடுமா? கரடியெங்கும் தமிழ் பரப்பும் தந்தி தொலைக்காட்சிக்கு வணக்கம். தமிழகத்தில், தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரே ஒரு பெருந்தலைவர் காமராஜர் தான், ஒரே ஒரு ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான், ஒரே ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான், ஒரே ஒரு புரட்சி தலைவி அம்மா தான், ஒரே ஒரு ஓபிஎஸ் தான் மக்கள் மனங்களில் நீக்க வர நிறைந்தவர். அவர்தான் அசல், மற்ற அனைத்தும் நகல், போலிகள். இந்த போலிகளை தயார் பண்ணுவதில் அண்ணன் பழனிசாமிக்கு ஈடு இணை உலகத்திலே ஆள் கிடையாது. அவ்வளவு தூரத்துக்கான போலிகளை உருவாக்குவதில் அவர் வல்லவர், கெட்டிக்காரர். ஆனால் ஜனநாயக நாட்டில் தேர்தல் களத்தில் யார் எந்த பெயரை பயன்படுத்தி வேண்டுமானாலும் தேர்தலில் போட்டியிடலாம், போட்டியிடட்டும், இன்னும் பல பன்னீர்செல்வங்களை வரவழைக்கட்டும். அதைத்தான் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
கட்சி இல்லை, கொடி இல்லை, சின்னம் இல்லை, அனைத்தும் இல்லை. இவர் சுயேட்சை தான் என்றாலும் இந்த பன்னீர்செல்வம்ங்கிற பேரை கேட்டா, ஓபிஎஸ்ங்கிற நாமத்தை உச்சரிச்சா பயம் வருது இல்ல? அந்த பயம் எங்க வரைக்கும் பயத்தை உண்டாக்குது? பேரை கேட்டா சும்மா அதிருது இல்லைங்கிற மாதிரி தானே இப்ப களம் இருக்கு. பழனிசாமிக்கு தூக்கமே வர்றது இல்லை. பன்னீர்செல்வங்கிற பேரை கேட்டாலே அவருக்கு தூக்கம் எல்லாம் தொலைக்கிறது. ஒரு தொகுதியில போட்டியிடுற பன்னீர்செல்வம் எங்க, 40 தொகுதியிலே வேட்பாளர் நிறுத்திருக்கக்கூடிய பழனிசாமி எங்க? காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் மதுவாக பாவித்து தன் பொல்லா சிறகு விரித்து ஆடி நானும் மயில்தான் சொன்னாலும் 1000 கோட்டான்கள் கூவினாலும் ஒரு குயில் தான், 1000 வான்கோழிகள் சிறகை விரிச்சு ஆடினாலும் ஒரு மயில் தான் சார் அழகு. அது மாதிரி பழனிசாமி 40 தொகுதி இல்ல, பக்கத்துல இருக்கிற தொகுதிகளும் சேர்த்து ஐயா மோடிஜி சொல்ற மாதிரி 400 தொகுதியில போட்டிட்டாலும் டெபாசிட் இழக்க போறவை எத்தனை தொகுதியில போட்டிட்டா நமக்கு என்ன சார்? அதுல மேட்ரு. களத்துல ஒன்னே ஒண்ணு கண்ணே நின்னாலும் அந்த ஒத்த இடத்த ஆல் ரோட்ஸ் ஆர் கோயிங் டு ரோம்ங்கிற மாதிரி இன்னைக்கு ஆல் பொலிட்டிக்கல் ரோட்ஸ் ஆர் கோயிங் டு ராம் நாடு வந்து நிக்குது. ராம் நாடு களங்கிறது நாங்க போட்டிக்காக தேர்ந்தெடுத்த களம் அல்ல. இந்த ராமநாதபுரம் பகுதி என்பது ஒரு தேர்தலுக்காக பயன்படுத்தக்கூடிய தொகுதியும் அல்ல. இந்த ராமநாதபுரத்தினுடைய தொகுதி மக்கள் கிட்டத்தட்ட ராமேஸ்வரம் கடற்கரையிலிருந்து ஆரம்பிச்சு தொண்டியை தாண்டி புதுக்கோட்டை தஞ்சாவூர் வரைக்கும் இந்த தொகுதி நீளம் அவ்வளவு நீளமாக இருக்கிறது. அத்தனையும் மீனவ கிராமங்கள், மீனவ மக்கள் அன்றாடம் சொல்லொன்னா துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. புரட்சி தலைவர் போற மாதிரி ஒவ்வொரு நாளும் துயரம். ஒரு நாள் போவார், ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம். நிலை இல்லாம வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த மீனவ மக்களுக்கு நிலையான தீர்வை, நிரந்தரமான தீர்வை மீட்டு தருவதற்காக காலம் வகுத்து தந்த பாடம், காலம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு நல் வாய்ப்பு தான் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு இங்க போட்டிடுறாரு. நாங்க உண்மையிலேயே அதிமுகவில் ஏற்பட்ட குழப்பத்தையும் குளறுபடிகளையும் ரொம்ப கஷ்டப்பட்டு மனவேதனைப்பட்டு தான் இருந்தோம். ஆனா இந்த கஷ்டமும் நஷ்டமும் சேர்ந்து இந்த பாராளுமன்ற தொகுதி மக்களை, ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில காப்பாற்றுவதற்கு ஒரு காரணமா அமைந்திருக்கதை எண்ணி சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடுவதை பெருமையாகவே கருதுகிறோம். ராமநாதபுரம் தொகுதி மக்களுக்கு நிரந்தர தீர்வை பெற்றுத் தருவதற்காகவே இந்த போட்டி. ஓகே, ஒரு நிமிஷம் சிறிய குறுக்கீடு மூடுவாங்க. திரு மணிகண்டன், ராமநாதபுரம் தொகுதி ஓபிஎஸ் என்ற பேரு இன்று அதிமுகவின் தூக்கத்தை கலைக்கிறது என்றாரு கண்ணன். அதாவதுங்க, இந்த ராமநாதபுரம் தொகுதியில் இருக்கிற ராமேஸ்வரத்துக்கு மக்கள்லாம் எதுக்கு போவாங்கன்னு கேட்டீங்கன்னா, செஞ்ச பாவத்தை தொலைக்கிறதுக்கு, முன்னோர்களுக்கு ஏதாவது கடன் இருந்ததுன்னா தீக்கிறதுக்கு போய் தலைமுறை பாவம் அங்க போய் அவர் நிக்கிறார். அது புனித யாத்திரையோட மோடி எங்க இருந்து வந்தாரு? மோடி ராமேஸ்வரம் தானே அங்க போனாரு. இல்ல கார்கே, நான் சொல்றேன் பதில், ஒரே நிமிஷம் மணிகண்டனுக்கு சொல்லிடுறேன். உண்மையிலேயே பழனிசாமிக்கு ஒத்துழைத்து செய்த பாவத்தை தீர்க்கிறதுக்கு தான் ராமநாதபுரம். பழனிசாமி 4.5 ஆண்டு காலம் முதலமைச்சர் இருக்கிறதுக்கு துணை போக்குவதற்கு தான் 4.5 ஆண்டு காலம் இணை ஒருங்கிணைப்பாளராக வச்சுக்கொண்டு இந்த பாவமா இருக்குது. உன்னை திருப்பி போட்டு எத்தனை தடவை தான் அடிக்கிறது கூட இருப்பா. கொஞ்சம் நான் ஒண்ணு சொல்றேன் இல்ல, அவர் என்னங்கிறாரு, காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி டுமால் கோழி என்னமோலாம் சொல்லிட்டு இருந்தாரு. கொடி இல்லை, சின்னம் இல்லை, கட்சி வேட்டி கட்டினா 10 வருஷம், சின்னத்தை பயன்படுத்தினா 20 வருஷம் அப்படின்னு ஒன்றுமே இல்லாமல் அங்கே போய் நம்பாதன்னு சொன்னோம். அந்த அண்ணாமலையை நம்பி போய் அந்த தொகுதியும் கொடுக்க மாட்டேன்னு அதுக்கு ராத்திரி ஃபுல்லாக பஞ்சாயத்து நடத்த, அந்த கடைசியில் ராமநாதபுரத்தில் கடைசிக்கு போ அப்படின்னு போய் சுயேட்சையில் நிற்கிறியா? பார்த்தா பாவமாக இருக்குது. ஒரு காலத்தில் அப்படி கம்பீரமாக உட்காந்து ஃபார்ம்ல கையெழுத்து போட்டுட்டு இருந்தீங்களா? இன்னைக்கு சொன்ன 6 பன்னீர்செல்வம், அது இன்னைக்கு வந்திருக்காரு பாருங்க, ஒரு சிங்கம் பன்னீர்செல்வம், 75 வயசு பன்னீர்செல்வம். உங்க டிவியில காமிச்சீங்கன்னா சிரிப்பு அடக்க முடியல. சிங்கம் போட்டி இடுகிறது. போங்க, அந்த பன்னீர்செல்வம் உங்களை மாதிரி தொகுதி அங்க இருக்கிற எதுக்கு வந்து போட்டானா, எங்க மண்ணின் மனிதர்கள் நீ எங்கப்பா பெரிய குளத்துல இருந்து வர, உன் தொகுதிக்கு போ அப்படின்னு அதனாலதான் கொதிச்சு போய் போடுறாங்க. இந்த இவரை கண்டு, இந்த போலியை கண்டு, இந்த வரி குதிரையை கண்டு ராஜ குதிரைக்கு என்ன பயம்? சரி கேட்போம்.
திரு கேசி பழனிசாமி அவர்கள்ட்ட ஏன் வந்து திரு கேசிபி ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு வந்து அதிமுகன்ற கிளைம்ல இருந்து அவர் கிளைம் பண்ணலாம், வெகு தூரம் வந்து விட்டார், சுயேட்சையா நிக்கிறாரு, சிம்பிளை ஃப்ரீஸ் பண்ணுன்னு கேட்குறாரு. ஆனால் ஓபிஎஸ்க்கு எதிராக இத்தனை பேர் களத்துக்கு வர்றாங்கன்னா அப்போ அந்த தொகுதி இன்னைக்கு வந்து ஒரு வேலிடான ஒரு தொகுதி ஆயிடுச்சா? இந்த தொகுதி அதிமுகவுடைய அரசியலில் முக்கியத்துவமான ஒன்றாக மாறிடுமோன்ற அச்சம் இருக்கா, கேள்வி இருக்கா? மொடக்குறிச்சி தொகுதியில் சட்டமன்ற தேர்தலில் 1009 வேட்பாளர்கள் வந்து போட்டியிட்டாங்க. நம்ம பேசுகிற எல்லாரையும் விட பொதுமக்கள் வாக்காளர்கள் தெளிவானவங்க. அதனால தான் வந்து தேர்தல் ஆணையமே அந்த சின்ன முறையை வந்து கொடுத்துருக்குறாங்க. பெயரில் இது மாதிரி வந்து ஒரே பெயரில் பல பேர் இருக்கலாம் அப்படிங்கிறது. அதனால மக்கள் வந்து மிக தெளிவாக சின்னத்தை பார்த்து வாக்களிச்சிருவாங்க. இது போல குழப்பத்தை உண்டாக்குறதுக்கு தான் ஒரு தேர்தலில் 1009 பேர் போட்டியிட்டாங்க. அதில் வந்து மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்திலேயே அதை நிரப்ப முடியலை. ஆனால் அதிலே கூட மிக தெளிவான முடிவை மக்கள் கொடுத்தாங்க. அதனால இந்த பெயர் குழப்பம் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. இன்னும் சொல்ல போனால் தேவையற்ற ஒரு விளம்பரத்தையும் ஒரு சிம்பத்தியையும் அவருக்கு வந்து அது உண்டாக்கி கொடுக்கறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. பேசாம விட்டிருந்தா ரெட்டலை அதுக்கு உண்டான பிரச்சாரம் என்று போயிருந்தா இது ஒரு பெரிய முக்கியத்துவமே பெறாமல் கூட வந்து போயிருந்திருக்கும். இது ஒன்று. ரெண்டாவது, திரு தமிழ்மணி அவர்கள் சொன்னாங்க அவரே சுயேட்சைன்னு சொல்லித்தான் தாக்கல் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று கூட அந்த மேல்முறையீடு வழக்கில் அவரை வந்து கொடி சின்னம் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு உத்தரவிட்டிருக்கிறாங்க. ஆனால் தேர்தல் ஆணையத்தில் முறையிடலாம் என்பதற்கான அனுமதியை கொடுத்திருக்கிறாங்க. அந்த தடை உத்தரவு இருக்கிற காரணத்தினால அவர் அதிமுக என்று அவர் வந்து பண்ண முடியாது. ஆனால் அது வந்து நிச்சயமா எதிர்காலத்தில் அவரோட கிளைமுக்கு ஒரு இடைஞ்சலா வருமா அப்படிங்கிறது தெரியல. அது வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து குறைச்சல். இன்றைக்கு தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு இன்னைக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் சொன்னது, ஜூன் 2023 மாற்று உத்தரவு நீதிமன்றங்கள் மூலமாக பெறப்படுகிற வரை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக செயல்பட தேர்தல் ஆணையம் அனுமதித்திருக்கிறது. இன்றைய தேதி வரைக்கும் எந்த நீதிமன்றத்தில் இருந்தோ மாற்று உத்தரவு எதுவுமே வரல. அதனால ஸ்டேட்டஸ் கோ கண்டினியூஸ். அந்த 2003 தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அங்கீகரித்து கொடுத்த கடிதம் இன்றைக்கும் அது வந்து கண்டினியூ ஆகுது. இரண்டு சூழ்நிலைகளில் தான் அதில் மாற்றம் ஏற்படலாம். ஒன்று, ஏதேனும் ஒரு நீதிமன்றம் இப்போ நிறைய பெண்டிங் இருக்கிற சிவில் சூட்டில் மாறுதலான உத்தரவுகளை கொடுத்தாலோ அல்லது ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் ஒரு பிளவுகள் அணி மாற்றங்கள் ஏற்பட்டாலோ மட்டும்தான் வருமே ஒழிய மற்றபடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக தொடர்வதில் எந்த மாறுதலும் வராது. ஓகே, இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை இல்ல, ரெட்டலை இல்ல, இபிஎஸ் அப்படின்னா கேட்குறது இந்த ராமநாதபுரம் தொகுதியில ஒருத்தர் ஜெயிச்சா அவர் வந்து இந்த கிளைம் எடுப்பாரா? அதனாலதான் இந்த தொகுதிக்கு இத்தனை போட்டியாளர்கள் வந்து இறங்குறாங்களான்னு கேட்கிறேன். ஓபிஎஸ் ஜெயிச்சா இல்ல, அதாவது அந்த தொகுதியில இதை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இது வந்து ஒரு தேவையற்ற விளம்பரம். விட்டிருந்தா அவர் அப்படியே காணாமல் போயிருப்பாரு. இப்ப ஒரு முக்கியத்துவத்தை உண்டாக்கி 6 பன்னீர்செல்வமும் வாக்களியுங்கள் பன்னீர்செல்வத்துக்குன்னு தான் கேட்பாங்க, பிரச்சாரம் செய்வாங்க. ஆனா மக்கள் நிச்சயமா சின்னத்தை பார்த்து தெளிவாக வாக்களிக்க சக்தி பெற்றவங்க. அதனால இதுல ஒரு பெரிய பாதிப்பும் ஏற்பட்டாது அல்லது ஒரு ஆதரவும் ஏற்பட்டாது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 3 பேர் வெற்றி அடைவாங்க. எடப்பாடி பழனிசாமி, திமுக, பாஜக 3 பேர் வெற்றி அடைவாங்க. அவர்களது இலக்குகள்ல எல்லா ஆன்டி இன்கம்பன்சியும் தாண்டி திமுக ஓரளவுக்கு தேர்தல்களில் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு? கட்சி தன்னுடைய ஒற்றை தலைமையின் கீழ் இருக்கிறது என்பதை நிரூபிப்பதுதான் அவரோட டார்கெட். அடுத்து அதிமுக வாக்கு வங்கி அவருக்கு பின்னால் இருக்குது என்பது அவருடைய டார்கெட். அதை அவர் நிறைவேற்றிக் கொள்வார். பாஜகவுக்கு என்ன? தன்னுடைய வாக்கு வங்கியை உயர்த்தி காட்ட வேண்டும் என்பது பாஜகவுக்கு. நிச்சயமா இந்த 3 நடக்கும். 4வதா திரு ஓ பன்னீர்செல்வம் என்பவர் இந்த தேர்தலில் அவரே களம் இறங்கி இருக்கிறார். வெற்றி பெற்றால் அவருக்கு அரசியல் எதிர்காலம் உண்டு. அப்படி வெற்றி பெற தவறினால் அரசியல் சந்நியாசம் உண்டு.
இதுதான் இன்றைய இந்த ஓ பன்னீர்செல்வத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கும். அடுத்து மக்கள் மறதி நம்பி அவர் நிற்கிறார். அவரே என்ன சொன்னார்? தர்ம யுத்தத்தினப்ப இந்த குடும்பத்தின் பிடியில் இந்த இயக்கம் சிக்க அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னாரு. இப்ப என்னங்கிறாரு? தேனியில தினகரன் நிறுத்துவது நான் செய்கிற நன்றி கடன். இது சொன்னவர் ஓ பன்னீர்செல்வம் 2 நாளைக்கு முன்னாடி நன்றி கடனாக தேனி தொகுதியை தினகரனுக்கு வழங்கினேன்னாரு. ஆனா இதே பன்னீர்செல்வம் தர்ம யுத்தத்தின் போது ஒரு குடும்பத்தின் பிடியில் இருந்து இந்த இயக்கத்தை மீட்டெடுப்பதற்கு தான் இந்த தர்ம யுத்தம் என்றுதான் அவர் முழங்கினாரு. அப்ப அந்த இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்ட், தன்னுடைய நிலைப்பாட்டுல உறுதியாக இருக்கிறது இல்ல, ஒரு உறுதியான கொள்கை முடிவு கிடையாது. இந்த தேர்தலில் கூட அவர் போட்டியிடாமல் இரட்டலை சின்னத்தை எதிர்த்து நான் நிற்க மாட்டேன், எல்லோரும் அதிமுகவை நாம ஆதரிக்கலாம், உள்கட்சி பிரச்சனை என்பது வேறு, ஆனா தேர்தல்களில் ரெட்டலை தோக்க கூடாது, அதிமுக 2021 பண்ண மாதிரி 3 முறை முதலமைச்சராக்கிய சின்னம் அது. சசிகலா 2021 தேர்தல்ல பண்ண மாதிரி பண்ண சொல்றீங்க. அவர் பார்க்கப்பட்டிருப்பார். ஓ, திருப்புகழேந்தி சசிகலா பண்ண மாதிரி ஓபிஎஸ் வந்து ரெட்டலை நீங்க நில்லுங்க, ரெட்டலை முடங்க கூடாது அப்படின்னு ஓபிஎஸ் எடுத்திருந்தா அது ஒரு புகழ்ச்சியான முடிவா பார்க்கப்பட்டிருக்குன்றார். நீங்க சொன்னது, அவர் சொன்னதை புரிஞ்சிக்கல. கேசிபி சொன்னதை ஒரு கோர்ட் வந்து இதுல வந்து இந்த கோர்ட் ரைட்டோ ராங்கோ எலெக்ஷன் ஜூரிஸ்டிக்ஷன் ஃபோரம் கையில் எடுத்துட்டு வேண்டாத வேலையை பண்ணி நீங்க வந்து கொடியை பயன்படுத்தாதீங்க, அதை பயன்படுத்தாதீங்க, சின்னத்தை பயன்படுத்தாதீங்கன்னு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு உத்தரவு போடுது. அதுக்கு முன்னாடி பெஞ்சுக்கு போறோம். பெஞ்சில் என்ன பண்றாங்க? ஸ்டே கொடுக்க முடியாது, ஆனா இப்போ எலெக்ஷன் கமிஷனை போய் நீங்க அப்ரோச் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. திஸ் இஸ் ஓவர் மேபி ஆர் சீனியர் கவுன்சில் ஆர் லாயருங்க யாரா இருக்கட்டும், முதல்ல கோர்ட்டுக்கு மரியாதை கொடுக்கணும். நீனே சொல்றது போயோ ஒரு வேலையை பார்த்துட்டு நான் ஜெனரல் செக்ரட்டரி தான் போட்டுக்குவேன், நான் வந்து கொடி எடுப்பேன் கையில அப்படின்னு ஒருத்தர் போனாருன்னா, அவர் கேசிபி சொல்றாரு அந்த ஜெனரல் செக்ரட்டரிங்கிறது அப்ப எடுத்தது டேக்கன் தி ரெக்கார்டு, பல தடவை சொல்லிட்டேன் ரெக்கார்டு எடுத்துக்கிறோம். எங்கேயாவது எந்த எலெக்ஷன் கமிஷன் ஆகுது இவரை வந்து பொதுச் செயலாளர் எழுதி லெட்டர் அனுப்பிச்சிருக்கா? இப்ப சமீபத்தில் உங்க டிவியில காமிச்சு ஒருத்தர் கேஸ் போட்டிருந்தார். அதுக்கு பதில் சொல்றப்ப கூட ஜெனரல் செக்ரட்டரி அவை சண்முகம் சாலைன்னு வருதே தவிர பழனிசாமி எலெக்ஷன் கமிஷன் சொல்லல. அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் டிஸ்பியூட் ஃபைல்ல தான் வச்சிருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம போய் அப்ரோச் பண்றோம். இப்ப நீங்க என்ன கேட்டீங்க? கேள்விக்காரங்க கேளுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. இல்ல, இப்போ அவர் வந்து இந்த தேர்தல்ல ரெட்டலையை முடக்க மாட்டேன் அப்படின்னு வழங்கியிருந்தா இன்னும் அவர் மேல மதிப்பு கூடி இருக்குன்ற பார்வை வைக்கிறார்ல சார். நான் கேட்கறதே பதில் யாரும் முடக்கிறதுக்காக போய் நிக்கிறீங்க நீங்க. சார் நான் தான் சார், நான் தான். அவர் அண்ணா ஓபிஎஸ் விட்டுருங்க, அந்த அந்த அதுக்கே கொண்டு வராதீங்க. ஏன் தெரியுமா? அவர் எனக்கு கொடுத்தா கொடுங்க, இல்லாட்டினா அது ஃப்ரீஸ் பண்ணுங்கன்னு கேட்டாரு. நான் தான் முடக்க சொல்லி லெட்டர் கொடுத்தேன். இப்ப எலெக்ஷன் கமிஷன் இது கோர்ட்லயும் சொன்னேன், கோர்ட் டைரக்ட் பண்ணிச்சு. எத்தனை தடவை சார் தோப்பீங்க ரெட்டையில வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல ஒண்ணு இல்லாம போறதுக்கா? கேட்போம். இல்ல நீ சொல்லுங்க கார்கே, ஒரு காமன் மேன், ஒரு சாதாரண தொண்டன், ஐயோ இந்த எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இந்த சின்னம் இப்படி தோத்து போகுது, அம்மாவால் வெற்றி பெற்ற இந்த சின்னம் தொடர்ந்து சார் 90% உள்ளாட்சி தேர்தலில் போயிருக்கு சார். 1-2 இல்ல, உள்ளாட்சி கட்டமைப்போட தேர்தலை வந்து திமுக சந்திக்குது, காங்கிரஸ் சந்திக்குது. என்ன வச்சிருக்கீங்க நீங்க? எப்பப்பா ரெட்டலை கையில் எடுக்கிறது தோக்கிறது. ரெட்டலை வந்து தோல்வி அடைறதுனால முடக்கணும்ன்றீங்க. இது மக்களுக்காக தொண்டர்களுக்காக கேட்கின்ற கேள்வி. நான் ஓபிஎஸ் கேட்கவே இல்லைங்க, பதிவு பண்றேன். நாளைக்கு அதிமுக தலைமை அல்லது ரெட்டலை இதை கோர்றதுல அவருக்கு உரிமை அதிகமாயிரும், அல்லது அவர் அதிமுக கிளைமை எடுப்பாரு அப்படின்ற அச்சமும் கூட இத்தனை ஓபிஎஸ்கள் களத்துக்கு வருது காரணமா சார்? நான் அவர் தன்னை சுயேட்சைன்னு கையெழுத்து போட்டு நாமினேஷன் போட்டிருக்காருன்னு சொன்னேன். அதை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதிர்த்தாப்பில் உட்காந்து பேசுகிறவங்க யாரும் புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு தெரியல. இப்போ நான் விளக்கம் சொல்கிறேன் கேளுங்க. 2 நடக்கலாம். அவர் ஜெயிக்கலாம், இல்லை அவர் தோக்கலாம். அப்படி தான் நடக்க முடியும். அன்லெஸ் ஹி விட்ராஸ் டுமாரோ, டே ஆஃப்டர் டுமாரோ. அது எனக்கு தெரியாது. நின்னார்னா ஒன்று ஜெயிக்கலாம், எம்பி ஆவார், இல்லை தோக்கலாம், ஆக மாட்டார். ஜெயிச்சிட்டார்னு பார்ப்போம். சீன் 1 என்ன ஆகும்? இந்த பாராளுமன்றம் இருக்கிற வரை அவர் சுயேட்சை தான். அதிமுகன்னு கேஸ் ஜெயிச்சா கூட தன்னை அதிமுகன்னு சொல்லிக்க முடியாது. டிஸ்குவாலிஃபிகேஷன். சுயேட்சை மன்னிச்சுங்க, ரொம்ப நீங்க கேக்குறீங்க, புரிதல் கேக்குறேன். சுயேட்சைகள் கட்சியில சேர்ந்தா நோ டிஸ்குவாலிஃபிகேஷன்.
யூ ஆர் எலெக்டட் ஆஸ் அன் இண்டிபெண்டன்ட். ஐ சேலஞ்ச். சந்தேகமே உங்களுக்கு அதில் வேண்டியதில்லை. அது டிஸ்குவாலிஃபிகேஷன். தோத்தாருன்னா பிரச்சனை கிடையாது. அவர் ஜெயிச்சார்னா அவருக்கு ப்ராப்ளம் வந்து ரெடியாக காத்துக்கிட்டு இருக்குது. இந்த 5 வருஷ காலமும் அவர் இந்த ஒரிஜினல் சூட் ஹைகோர்ட்டில் இருக்குல்ல, அதில் ஓஹோன்னு ஜெயிச்சு இபிஎஸ் பண்ணது அவ்வளவும் தப்பு, சட்டத்தில் தப்பு, ஃபேக்ட்ஸில் தப்பு, தர்மத்தில் தப்புன்னு சொன்னால் கூட அவர் அன்லெஸ் ஹி சூசஸ் டு ரிசைன், அது வேறு பிரச்சனை. என்ன செய்திருக்கணும் இவர்? பெஸ்ட்டு திங், எப்போ எங்களுக்கு ரெட்டையிலை இல்லைன்னு ஆயிடுச்சோ, நான் தேர்தலில் நிற்க விரும்பலேன்னு சொல்லியிருந்தாருனால் இவருடைய மரியாதை வானலாமல் போயிருக்கும். ஒரு தேர்தலில் இவர் மட்டும் நின்று ஜெயிக்கிறத விட, இல்லை நான் இதுக்கு அதிமுக நான் தான் மீட்பதற்கு யுத்தம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன், இப்போ நான் போய் சுயேட்சைலாம் நின்னா நான் லீடர் இல்லை, இன்னும் அதுதான் அப்படி தான் ஆகிடும். ஒரு லீடர் இருக்கும். சசிகலா மாதிரி 21 கொடுத்துற மாதிரி உட்காந்துருக்கணும். சசிகலா உட்காந்துருக்காங்க, ஃபீல்டுக்கு போறேன்றாங்க, கட்சி எனக்கு வரும், அது மாதிரி காத்திருக்கணுமா? இல்லை, அந்த கம்பேரிசனே தப்பு. சசிகலா எலெக்ஷனை தலையிட மாட்டேன்னு போனாங்க, ஒதுங்கி கிதுங்கி உட்காரல. நீங்கள் சொன்னதே தப்பு தான். இனி அரசியல் வேணாம்னு சொல்லிட்டு போனாங்க சார். அவங்க ஒதுக்கி உட்கார சொல்லலை. எல்லா ஸ்டேட் பேப்பர்லையும் இருக்குது. நான் அரசியலில் தலையிட, அது என்ன காரணம் எனக்கு தெரியாது. 6 மாதம் கழித்து திமுக ஜெயிச்ச பிறகு அரசியலுக்கு வந்துட்டாங்க அவங்க. அதுக்குள்ள இப்போ அது அல்ல தலைப்பு இப்போ நமக்கு. ஆனால் நீங்கள் சொன்னது தப்பு, சில பேர் அங்கே சொன்னதும் தப்பு. அந்த அம்மா அப்படி ஒதுங்கி உட்காந்துக்கல, எனக்கு இனி அரசியல் வேண்டாம், தலையிட மாட்டேன், இதுதான் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட். இல்லை, ரெட்டலை அங்கே நிற்கிறப்போ அதை எதிர்த்து என்ன பண்ண முடியும்னு தானே அவங்க ஸ்டேட்மெண்ட். யாரு? சசிகலா சார். சசிகலா சொன்னது எனக்கு இனி அரசியல் கிடையாது, அரசியலை விட்டு ஒதுங்கி கொள்ளுகிறேன், அதான் அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு சார். நான் தப்புன்னா சொல்லுங்கள், 4 பேர் நடு ரோட்டில் இடுன்னா மன்னிப்பு கேட்டேன். அப்போ களத்துக்கு வர்றது தானே சரியான அரசியலாக இருக்கும். வெற்றி பெற்றா இல்லை ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்த முடியும். அந்த மாதிரி இல்லை, அந்த மாட்டு போக வேணாம் நீங்கள். ஃபார் த ப்ரெசன்ட் இவர் எக்ஸாமின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவர் ஜெயிச்சால் இவர் சுயேட்சையாக தான் பார்லிமெண்ட்டில் காண்பிக்கப்படுவார். பார்லிமெண்ட்டை கலைச்சிட்டாங்கன்னா அந்த கதை வேறு. பார்லிமெண்ட் இருக்கிற வரைக்கும் இவர் தான். இல்லை, இதில் என்ன செய்திருக்கலாம்? எனக்கு இது வேணாம், எம்பி பதவி முக்கியம் இல்லை, நான் ஒரு லீடர், என் சின்னத்தை விட்டு இன்னொரு சின்னத்தை நிற்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாருன்னா ஹீ வுட் பி ட்ரீட்டட் வொர்ஷிப்ட் அஸ் அ லீடர். சரி, அவர் சான்ஸை விட்டுட்டார். இன்னொன்று செய்திருக்கலாம், இதுவும் வேணும் அதுவும் வேணும்னு ஆசைப்பட்டிருந்தாருன்னா ஹைகோர்ட்டில் அந்த சூட்டு பெண்டிங்காக இருக்குல்ல, அங்கே ஒரு பெட்டிஷனை போட்டு, எனக்கு இப்போ இன்றைக்கி சூழ்நிலை சரியில்லைங்க, இந்த தேர்தலில்னா சின்னம் கிடைக்குதுன்னா நிற்கிறேன், இல்லைன்னா நான் இண்டிபெண்டனாக நிற்கிறேன், திருப்பி ஜெயிச்சா நான் ஏடிஎம்கேன்னு சொல்லுவேன், அவங்க எஸ்ன்னு இருப்பாங்க. இப்போ இவர் ஜெயிச்சாருன்னா ஏடிஎம்கே கிளைம்ல இருந்து இன்னும் வெளியேறி வர மாதிரி இருக்கும். வெறும் இண்டிபெண்டன்ட். ஓகே, சீட்டை ரிசைன் பண்ணாருன்னா அது வேற. ஓகே கண்ணன், ஒருவேளை ஓபிஎஸ் வெற்றி பெற்றா அதிமுக கிளைம்ல இருந்து அவர் வெளியில வர்றாரு அப்படின்ற பார்வை முன் வைக்கிறாங்க. ஜெயிச்சாலும் பிரச்சனை, தோத்தாலும் பிரச்சனை போலயே. இதுக்குத்தான் நாங்க அரகுர அறிவாளிகிட்ட ஐடியா கேட்கறதே இல்லை. அதாவது ஒரு எம்எல்ஏ ஆர் ஒரு எம்பி கட்சி தாவல் தடை சட்டத்துலதான் அவங்க எம்பி பதவியோ எம்எல்ஏ பதவியோ இழக்கிறாங்க. சுயேட்சை தாவல் தடை சட்டத்துல யாரும் எம்பி பதவி எம்எல்ஏ பதவி இழக்கிறது இல்ல. அது போக எங்களுக்கு பதவி இழக்கிறதெல்லாம் ஒரு பெரிய காரியமும் அல்ல. அதுல நோக்கம் இப்ப தமிழ்மணி சொல்ற மாதிரி இவர் சொல்ற ஐடியாவுக்கு எங்களுக்கு வானலாவிய மக்கள் புகழ் கிடைக்க போதா? அது இல்ல. ஒரு லீடர் எப்படி இருக்கணும்? களத்துல போராடணும். அது கையில ஆயுதம் இருக்கோ இல்லையோ நெஞ்சை காட்டி துணிஞ்சு வரணும். இந்த ராமநாதபுரம் பகுதி என்பது வீரத்திற்கும் விவேகத்திற்கும் வீரமும் விவேகமும் இங்கதான் விளைஞ்ச மண். இது தமிழக அரசியல் வரலாற்றிலேயே வீரமும் விவேகமும் போற்றி பாதுகாக்கப்படுகிறது. இன்னைக்கும் புண்ணிய பூமியா இருக்கிற பசும்பொன் இருக்கிற இடம் இந்த ராமநாதபுரம் பகுதி. இங்க போய்கிட்டு நான் தமிழ்மணி மாதிரி ஆளுகிட்ட ஐடியா கேட்டுக்கிட்டு நாங்க ஒதுக்கி இருந்தோம்னா அது அரசியல் களம் இல்ல. இல்ல, அரசியல் நிக்க உங்களுக்கு உரிமை இருக்கு, இல்ல அதெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்ல. ஆனா அந்த கிளைம் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குன்றாங்கல்ல ஒரு பார்வை. நான் ரெட்டலை இல்லைன்னா நிக்க மாட்டேன் அப்படின்றது அது ஒரு பர்செப்ஷன் தானே. அதாவது நீங்க சொன்ன மாதிரி சசிகலாவுக்கு நேர்ந்த கதி தான் நம்மளுக்கு ஏற்படும் சார். ரெட்டலைங்கிறது கட்சி கிடையாது. முதல்ல
ரெட்டலைங்கிறது தேர்தல் கமிஷன் கொடுக்கிற 20 நாளைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்னம். அது தேர்தல் ஆணையம் சொந்த சொத்து, அதிமுக சொத்து முதல்ல கிடையாது. அதிமுக 2 தேர்தலுக்கு 10% வாக்கு கம்மியா பட்டுருச்சுன்னா அதிமுகவுக்கு அந்த சின்னம் கிடையாது. சீமான் வந்து விவசாய சின்னத்துல நின்னாரு, உரிய பெர்சன்டேஜ் ஓட்டு வாங்கல. சீமான் விவசாயியை விட்டுட்டு மைக்குக்கு வந்துட்டாரு. அது மாதிரி பழனிசாமியே எங்க அண்ணன் புகழேந்தி சொன்ன மாதிரி பழனிசாமியை காட்டி ஓட்டு கேட்டா அதிமுக டெபாசிட் போயிடும். அதிமுக இயல்பு எட்டு தோல்வியின் நாயகன் எடப்பாடி பழனிசாமின்னு இது வரைக்கும் எல்லாரும் அணைச்சது போய் இந்த தேர்தல்ல வாசம் விட்டு பழனிசாமி எல்லாரும் கூப்பிடுவான். எல்லாம் அந்த நிலை வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் அண்ணன் புகழேந்தி போராடிக்கிட்டு இருக்கிறார். அதிமுக அண்ணன் பழனிசாமி வீட்டு சொத்தா, கருப்பு கவுண்டர் வீட்டு சுய சொத்தா அது? இது வந்து அதிமுகங்கிறது வந்து தொண்டர்களுக்கான இயக்கம், தமிழக மக்களுக்கான இயக்கம். இந்த இயக்கத்தை காப்பாத்தணும்னு ஒருத்தர் போராடுறாரு. இவங்க என்னமா, அதாவது பழனிசாமிக்கு சால்ரா தட்டலாம், நாங்க வேண்டாங்கல, அது அவங்க தனிப்பட்ட உரிமை. ஆனா குடுக்குற காசுக்கு மேல கூறாண்டாங்க கொய்யாளங்கிற அளவுக்கு அந்த மாதிரி விமர்சனங்கள் வைக்க கூடாது. இல்ல நான் கேட்பது மணிகண்டன் அவர்கள்ட்ட கொண்டு போய் நினைக்கிறேன். ரெட்டலை தொடர்ந்து தோக்குது, அதனால நாங்க முடக்கணும்ன்றோம். அது ஒரு வெற்றி சின்னம், அதை தோல்வி சின்னமா மாத்திட்டீங்க. இபிஎஸ் தலைமைக்கு அப்புறம் தான் அது நடக்குதுன்ற விஷயத்தை முன்வைக்கிறாரு திரு புகழேந்தியும் கண்ணனும். நான் முதல்ல ஒன்று சொல்லிட்டு இருக்காருங்க, மச்சி வீட்டில் போட்டிருக்கிற பூட்டை பார்த்து ரோட்டில் போகிறவனுக்கு என்ன கவலை? அதிமுகவுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. அதிமுகவுடைய இன்னைக்கு பொதுச் செயலாளர் யார், அவங்க எங்கே ஜெயிக்க போகிறாங்க, எத்தனை இடத்துல ஜெயிக்க போகிறாங்கன்னு இந்த ரோட்டில் போகிற டேஸுங்களுக்கு என்ன கவலை? முதல்ல அது ஒன்றுங்க. நான் அருமையான 2 உதாரணம் சொல்கிறேங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது தாடிகள் எல்லாம் தாகூர் அல்ல, மீசைகள் எல்லாம் பாரதி அல்ல அப்படிங்கிறதுக்கு 2 அருமையான உதாரணம் சொல்கிறேன். 1989 புரட்சித் தலைவருடைய மறைவுக்கு பின்பு ஜாஜேன்னு 2ஆ பிரிவுபட்டப்போ பார்த்தீங்கன்னா அம்மா இதே மாதிரி சுயேட்சை சின்னத்தில் சேவல் சின்னத்தில் நின்று 26 இடங்கள் ஜெயிச்சாங்க. அதில் அன்று ஒருவராக 89 ஜெயிச்சவர் எடப்பாடி பழனிசாமி. எதிர்ப்பக்கம் போய் வேட்பாளருக்கு வேலை செஞ்சவர் இந்த பேச்சு முத்துங்கிற பன்னீர்செல்வங்கிறத விட்டுருங்க. அதை அப்படியே அடுத்தது கொண்டு வர 1991 அதை பார்த்து ஏதோ ஒன்று பார்த்து சூடு போட்டுக்கிச்சான்னு நடமாடும் பல்கலைக்கழகம் அப்படின்னு பேர் வாங்கின நெடுஞ்செழியன் தென்சென்னை நினைக்கிற சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் முதுநிலை வழக்கறிஞர்கிட்ட கேட்டுக்குங்க. எஸ்வி சேகர் அதில் சுயேட்சையாக நின்னார். இவர் நின்னப்ப எஸ்வி சேகரோடைய நெடுஞ்செழியன் அவர்கள் வாங்கின ஓட்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்மி, 856 ஓட்டு. என்னோட நினைவு சரியா இருந்ததுன்னா எஸ்வி சேகர் வாங்கினது. ஆனால் நெடுஞ்செழியன் ஐயா வாங்கினது பார்த்தீங்கன்னா 600 சில்லற ஓட்டு வாங்கினேன். அதை தான் சொல்கிறேன். 2வதுங்க, ஒரு இரட்டை இலை இல்லை உதயசூரியன் கூட வச்சுக்கோங்க, அந்த மாதிரி சின்னத்தில்னா மக்கள் குழப்பம் இல்லாத போய் ஓட்டு போடுவாங்க. ஆனால் இந்த கட்சி சின்னத்தை முடக்கின துரோகி, கட்சி அலுவலகத்தை அடித்து உடைத்த துரோகி, நீ 1000 ஓட்டு கூட வாங்கக்கூடாதுன்னு அங்கே இருக்கிற பன்னீர்செல்வம்னு பேர் கொண்டவங்க தன்னெழுச்சியாக போய் இன்னைக்கு போட்டிருக்கிறாங்க. இந்த ஒரு இடத்துல நிற்கிற ஒத்த மகனை கண்டு 10 தலை வச்சிருக்கிற இந்த ராமனுக்கு என்ன பயம்? ஏங்க நான் ஒன்று கேட்குறேன், கார்கே, நாளைக்கு ஸ்க்ரூட்னிங் நடக்குது. இந்த கதையை எத்தனை நாள் இந்த பெங்களூர்காரர் ஓட்டுவார்? ரெட்டலை இவங்களுக்கு கிடையாதுன்னா நாளைக்கெல்லாம் கிழிச்செறிஞ்சிட மாட்டான். அதிமுக வேட்பாளருக்கு யாருக்கு ரெட்டல் இல்லை அப்படின்னு 33 இடத்துல என்ன சுயேட்சையில் நிற்க சொல்லுங்க. என்னங்க, ஒரு லட்சக்கணக்கான பேர் இந்த டிவியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. உன் கதை எத்தனை நைட்டுக்கே ஓடும்? நாளைக்கு நேரம் தெரிஞ்சு பேர் வேட்புமனு ஏற்கப்பட்டது, ABCDEF எல்லா ஃபார்ம்லையும் எடப்பாடி பழனிசாமி போட்ட கையொப்பம் ஏற்கப்பட்டது அப்படின்னு வருமே. இந்த ஒரு அடிப்படை இந்த இது கூட இல்லாம உட்கார்ந்துக்கிட்டு பிளக்கானம் பாடிக்கிட்டோம். அந்த காலத்துல தூர்தர்ஷன்ல ஸ்லாட் தருவாங்க, அந்த மாதிரி ஓட்ட உடஞ்சு போனதுக்குலாம் இங்க வந்து நீங்க ஸ்லாட் கொடுத்துட்டு தேர்தல் பிரச்சாரத்துக்கு விட்டுட்டு இருக்கீங்க. பாப்போம் யாருக்கு ரெட்டல் பாப்போம். கேசிபி அவர்கள்ட்ட ஓபிஎஸ் வந்து தனி கட்சி தொடங்குறதுக்கு நிர்பந்திக்கப்படுறாரா? ஏன்னா சுயேட்சையா நிக்கிறதால தான் இவ்வளவு பேர் களத்துக்கு வராங்க. அவர் தனியா ஒரு கட்சி தொடங்கி சிம்பிள் கோரி இருந்தா அவர் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருப்பாரு. அவருக்கு ஒரு சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கோம். ஸோ அவர் வந்து நிர்பந்திக்கப்படுறாரா? இல்ல, அவருடைய அரசியல் கணக்குங்கிறது நான் என்னுடைய புரிதல், கடந்த நாடாளுமன்ற தேர்தலை போல ஒருவேளை அப்ப ஓபிஎஸ் மகன் ஜெயிச்ச மாதிரி இப்ப ஓபிஎஸ் வெற்றி பெற்று சென்ற தேர்தலில் அதிமுக வேற எங்கேயுமே வெற்றி பெறாததை போல இப்ப ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அன்றைக்கு அதிமுகவில் அவருடைய பிடிமானம், அவர் அந்த கிளைம் பண்ற அந்த ஸ்டேக் அது வந்து கொஞ்சம் வலுப்பெறும் என்பதை நோக்கித்தான் அவருடைய பயணம் அமைந்திருப்பதாக நான் பார்க்கிறேன். அடுத்து நாவலர் அந்த ஒரு உதாரணம் வந்து பேரறிஞர் அண்ணா இறந்ததுக்கு அப்புறம் கலைஞர் பொதுச் செயலாளர் முதலமைச்சர் தலைவராக முதலமைச்சராக அவர் வந்தார்.
அப்ப நாவலர் வந்து எந்த பொறுப்பு வேண்டான்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க தொண்டர்களை சந்திப்பேன்னு போனாரு. அளப்பெரும் கூட்டம், மிகப்பெரிய செல்வாக்கு நாவலருக்கு ஏற்பட்டது. பயந்து போய் கலைஞர் நாவலரை அழைத்து 2ஆம் இடத்தை கொடுத்து அமைச்சரவையில கட்சியில வச்சுக்கிட்டார். 91 கூட நாவலர் அந்த ஒரு தேர்தலில் ஓட்டு வாங்காம கூட போயிருக்கலாம். ஆனால் அதற்கு பின்னால அம்மா அவரை அழைத்து அவருக்குரிய அங்கீகாரத்தை மரியாதையை கொடுத்து இந்த இயக்கத்தில் வந்து வச்சிருந்தாங்க. ஒரு கட்சி என்பது வந்து யாருமே கட்சியை விட்டு வெளியில போய் நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி நின்னாலும் இதே தான். எடப்பாடி பழனிசாமி அதிமுக விட்டுட்டு தனிச்சு போய் நின்னாலும் இதே நிலைமை தான் வந்து ஏற்படும். ஒரு அமைப்பு கட்சி இதுதான் வந்து பெருசு. ஆனால் அதே சமயத்தில் அந்த கட்சிக்கு முகமாக பல சீனியர்கள் ஒரு ஆரம்ப காலம் தொட்டு இருப்பவங்க கட்சிக்குள்ள ஒரு பிளவு இல்லை. ஏன்னா இன்றைக்கு 3வது சக்தியாக உருவெடுக்கிற பாரதிய ஜனதா அவர்கள் வாக்கு வங்கியை உயர்த்துவது என்பது அதிமுக வாக்கு வங்கி. அதிமுக வாக்கு வங்கியை குறிவைத்து அவர்கள் காய் நகர்த்துகிறார்கள். அப்ப பாஜகவுக்கு ஏறுகிற வாக்கு சதவீதம் அது 1% கூட இருக்கலாம். அந்த வாக்கு சதவீதம் என்பது அதிமுகவிலிருந்து நேரடியாக அந்த வாக்குகளை பெற முயற்சிக்கிறாங்க. அப்ப வெளியில பொதுமக்கள் பார்வைக்கு ஒன்றுபட்ட அதிமுகவாக வலிமையான அதிமுகவாக இருக்கிற பொழுதுதான் மீண்டும் ஆளுகிற வாய்ப்பை அதிமுக பெற முடியும். ஓகே, கேப்ப நான் இறுதி கருத்து புகழேந்திட்டு இருந்தேன். இந்த தேர்தலில் ஓபிஎஸ் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார்? இறுதி கருத்து. அதுங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ கார்கே, நீங்க நினைவுல கொள்ளும். பாக்குறாங்க லட்சக்கணக்கில் நேயர்கள் தந்தியை பார்த்துட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன், இதுல தூரமா வச்சிருங்க. கோர்ட்டு கேஸு ஃபைட்டு. அன்னைக்கு நின்னாங்க சேவல் புறால் அம்மா அன்னைக்கு தெரியாத சுயேட்சை சின்னன்னு அம்மாவுக்கு புரட்சி தலைவர் அம்மா தெரியாம தான் நின்னாங்களா கார்கே? அன்னைக்கு ஜானகி அம்மையார் முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் துணைவியாருக்கு தெரியாதா சுயேட்சை சின்ன? கட்சி 2 உடஞ்சப்ப நிக்கலையா? சுயேட்சைன்னு சொல்லிட்டாங்கன்னாவே அரசியல் போயிடுச்சுன்னு யார் சொல்ல முடியும்? அது நாங்க நிரூபிக்கிறோம். நான் என்ன கேட்கிறேன், ராமநாதபுரத்துல ஜெயிக்கிறார் 100%. பழனிசாமி உண்மையிலேயே அவருக்கு அரசியல் ரோஷமான இருந்ததுன்னா வந்து காலில் விழுந்துட்டு நான் செஞ்சதுதான் தப்பு, நான் தோத்துட்டேன், இல்ல உண்மையே சொல்றேங்க, நான் தோத்துட்டேன், கண்டினியூஸா தோத்துட்டேன் ஐயா, உங்களை எதிர்த்து நான் ஒன்றும் பண்ண முடியல, ரெட்டையில தோக்காத தலைவர் நீங்க, நான் பலமுறை தோத்துருக்கேன், சிலுவம்பாளையம் பஞ்சாயத்திலிருந்து தோத்துருக்கேன், நகராட்சியிலிருந்து தோத்துருக்கேன், மன்னிச்சிருங்க. ராமநாதபுரத்துல ஜெயிச்ச பின்னாடி பழனிசாமி வந்து காலில் விழுந்து ஒப்படைக்க தயாரா? இதுதான் டெமோக்ரசி. ஓகே, சவாலா விடுறீங்க. மணிகண்டன், ராமநாதபுரம் ஓபிஎஸ் ஜெயிச்சா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாரு. கீழ்பாக்க ஏக வசனங்கள் வேண்டாம் ப்ளீஸ் ப்ளீஸ். ஒரு நிமிஷம் இல்ல இல்ல நம்ம விவாதத்தை அப்படி கொண்டு போக விரும்பல ப்ளீஸ். இல்ல இல்ல நோ 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 ப்ளீஸ் நோ 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 வேண்டாம் 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 மணிகண்டன். அந்த வார்த்தை ஏத்துக்கிற மணிகண்டன் தவிர்த்துங்க. சாரி இல்ல சாரி அந்த மாதிரி பேசக்கூடாது. மணிகண்டன் அந்த மாதிரி பேசக்கூடாது. மெம்பர் ஆஃப் பஞ்சாயத்து போர்டு ஆவது உறுதி. பன்னீர்செல்வம் மதிப்பில் எம்பி ஐட்டா என்ன சார் பண்ணுவீங்கன்னு கேக்குறாரு. ஓபிஎஸ் எம்பி ஐட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாரு சார். கொலைகார கொடநாடு கொலைகார ஓபிஎஸ் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார் களத்துல? ரெண்டையும் நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன். ஜெயிக்கலாம் தோக்கலாம் அரசியல். இதை ஒரு இதன் மூலமாக ஜெயித்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சட்டத்தில் யாரோ எனக்கு சட்டம் சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணாங்க. இதுக்கு அப்ளை ஆகாதுன்ட்டு இண்டிபெண்டனுக்கு நான் கற்றுக்கிட்ட சட்டம் வேறு மாதிரி இருக்குது. ரிப்போர்ட்டட் ஜட்மெண்ட்டு எதியூரப்பா கேஸில் 2 சுயேட்சைகள் பாஜக எதியூரப்பா கவர்மெண்ட்டில் மினிஸ்டராக இருந்தாங்க. இந்த வழக்கே அவங்க மூலம் போடப்பட்டுச்சு. அவங்க என்ன சுப்ரீம் கோர்ட்டில் நோ, அவங்க மந்திரி ஆகிட்டாங்க, பிஜேபியில் சேரலை. ஓகே, ரிப்போர்ட்டட் ஜட்மெண்ட் யார் வேணா எனக்கு சட்டம் கற்றுக் கொடுக்குற அளவுக்கு ஏத்தாப்பு இருக்கிறவங்க யாருக்கும் இல்லை. அவங்க அப்படி ஓபிஎஸ் இதையும் பரிசீலனை பண்ணியிருப்பார்ல, ஒருவேளை நாளைக்கு இந்த கிளைம் அடிபட்டுருன்னு சார் அதை ஒரு பண்ணாரான்னு பதில் சொல்லியிருந்தாங்கன்னா நான் ஏற்றுக்கிட்டு இருப்பேன். இல்லை, அதனால் 2 தான் செய்திருக்கலாம். ஒன்று எனக்கு ரெட்டையில தான் அது வரைக்கும் நிற்க மாட்டேன். இல்லை ஓகே 40லையும் நாங்கள் ஒரு தனி சின்னத்தில் போட்டிட்டு எங்க பலம் என்னங்கிறது 40 தொகுதியில் நிர்ணயிப்போம் சொல்லியிருந்தாருன்னா லீடர். ஓகே கண்ணன்
ஒரே வரி. கார்கே, பழனிசாமி 40 தொகுதியில போட்டியிட்டாலும் ஒரே நிமிஷம். பாதிக்கு மேல டெபாசிட் போகும். மீதி 3வது இடத்துக்கு 4வது இடத்துக்கு தான் பழனிசாமி தள்ளப்படுவார். கழகத்தின் நிரந்தர ஒருங்கிணைப்பாளர் ஐயா OPS அவர்கள் முதல் இடத்தில் தமிழகத்திலே அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் இந்த ராமநாதபுரம் தொகுதியில் வெற்றி பெற்று அதிமுகவை கைப்பற்ற காலம் வரும். அப்ப இந்த மணிகண்டன் போல சனிகண்டனுக்கு குப்பைகளுக்கெல்லாம் இல்ல இந்த அதிமுக கைப்பற்றிட்டாரா அப்படித்தானே சொன்னாரு. அதாவது RK நகர்ல தினகரன் செவிச்சது வந்து அதிமுகன்னு கிளைம் பண்ணி செய்யல. அவர் வந்து அதிமுக மெம்பருக்கே பிரச்சனை வந்துச்சு. ஆனால் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளரா இன்னைக்கு சட்ட போராட்டம் நடத்திக்கிட்டு ஒருங்கிணைப்பாளர் வெற்றி வருவார். சனிகண்டன் போல கூடுதல் குப்பைகளெல்லாம் தூக்கி போட்டு மிதிப்பார். ஓகே, திரு கேசிபி ஒருவரி. கேசிபி இல்ல, இந்த தேர்தல் முடிவுங்கிறதுடைய பொறுத்து தான் திரு O பன்னீர்செல்வம் அவர்களுடைய எதிர்காலம் அமைய இருக்கிறது. வெற்றி பெற்றால் நிச்சயமா அவர் வந்து மீண்டு வருவார். வெற்றி பெற தவறினால் அவருக்கான அரசியல் வாழ்க்கை என்பது முற்று பெற்றுவிடும். ஓகே, புகழேந்தி. ஒண்ணு இல்ல, 5 வருஷம் ரிமைனிங் இருந்தது. 5 வருஷம் MP, ராஜ்யசபா MP கையில இருக்கும் பொழுது MLA போய் நிக்கலையா? MLA ஜெயிச்சுட்டு அம்போடு போயிடலையா ராஜ்யசபா MP? ஒரு தொண்டனாவது அடைய முடிஞ்சதா கேபி முனுசாமி பண்ணது? இப்படி எத்தனை என்னால சொல்ல முடியும். சுயேட்சை வெற்றி பெற்றால் அதை ஒப்புக்கொண்டு அதிமுக என்ற இயக்கத்தில் பிளவில்லாமல் மணிகண்டன் ஒரே வரி. அதாவது காசிக்கு போகும் சன்னியாசி உன் குடும்பமும் 2 பிள்ளையும் என்ன ஆகுது அதை யோசி. MP ஆகுது அது உறுதி. மெம்பர் ஆஃப் பஞ்சாயத்து போர்டு ஆவார். தாண்டி ராமநாதபுரம் தொகுதியில மட்டும் அந்த தாக்கம் இருக்க போகிறதா, அதிமுகவிலே அந்த தாக்கம் எதிரொலிக்க போகிறதா, களத்தில் பார்க்கலாம். வார்த்தையில் இணைந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்த தந்தி தொலைக்காட்சியுடன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.